பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நான் மீண்டுமாய் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விசேஷமான விஷயம் என்னென்னா, தமிழ்லேருந்து நாங்கள் கன்னடா லாங்குவேஜ்க்கு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். I hope this message will be a blessing for even some of our friends. எங்களுடைய நண்பர்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம செய்திக்கு நேராக ஜெபம் பண்ணி போவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, இந்த வேளையில் இந்த வார்த்தையை ஆஸ்வதிங்கப்பா. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. இந்த வார்த்தைக்காக நன்றி. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி. ಇದನ್ನು ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇದು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. எப்பொழுதும் போல நான் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து சில மாதங்களாக பேசிக்கொண்டிருந்தேன். ನಾನು ಸತತವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்றைக்கு கூட கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, ಇವತ್ತು ಸಹ 1 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லப்படுறதான 9 வரங்கள் இது சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸா இருக்கு. ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂಥ ಪೌಲನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರಗಳನ್ನು ಕುರಿತು, ಅಂದರೆ ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಕುರಿತು ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுக்காக நான் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு அவைகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ಒಬ್ಬನಿಗೆ ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ ಜ್ಞಾನ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ಆ ಆತ್ಮನಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ವಿದ್ಯಾವಾಕ್ಯವು, ಒಬ್ಬನಿಗೆ ಆ ಆತ್ಮನಿಂದಲೇ ನಂಬಿಕೆಯು, ಒಬ್ಬನಿಗೆ ಒಬ್ಬ ಆತ್ಮನಿಂದಲೇ ನಾನಾ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾಡುವ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ಪ್ರವಾದನೆಯ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ಸತ್ಯ ಅಸತ್ಯಾತ್ಮಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ವಿವಿಧ ವಾಣಿಗಳನ್ನಾಡುವ ವರವು, ಒಬ್ಬನಿಗೆ ವಾಣಿಗಳ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳುವ ವರವು ಕೊಡಲ್ಪಡುತ್ತವೆ. ಈ ವರಗಳನ್ನೆಲ್ಲ ಆ ಒಬ್ಬ ಆತ್ಮನೇ ತನ್ನ ಚಿತ್ತ ಬಂದ ಹಾಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬನಿಗೆ ಹಂಚಿಕೊಟ್ಟು ನಡೆಸುತ್ತಾನೆ. இங்க நம்ம பார்க்கிறதான இந்த 9 வரங்களும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வரங்கள். இதை ಸಭೈக்காக ಆಂಡವರು ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ 9 ವರಗಳು ಸಹ ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿದಂತ ವಿಷಯಗಳಾಗಿದೆ. ಇದನ್ನ ದೇವರು ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சில பேருக்கு நேச்சுரல் டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಲೌಕಿಕವಾದಂತ ಜ್ಞಾನಗಳು ಮತ್ತು ತಾಲಂತುಗಳನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு மனுஷனும் எனக்கு ஒண்ணுமே ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದ್ರೂ ದೇವರು ನನಗೆ ಏನನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிருபை வரங்கள் தேவன் கொடுக்கிறவரா இருக்கு. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನಿಗೂ ದೇವರು ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் நேச்சுரல் அபிலிட்டிஸ் டேலண்ட்ஸ் அவன் பிறக்கும் போதே, தாயின் கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் அவருக்குள்ள வைக்கிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ ದೇವರು ಪ್ರತಿ ಒಬ್ಬನಿಗೂ ಸಹ ತಾಲಂತುಗಳನ್ನು, ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನು ಆತನು ಕೊಡುವತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா ஒவ்வொருவனுக்குரிய வரங்கள் வெவ்வேறுபட்டதா இருக்கிறது. ಆದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಿರುವಂತ ವರಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. சில பேருக்கு
பேசுகிறது ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿರುತ್ತಾರೆ. சில பேர் எழுதுறதுல திறமைசாலியா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಬರೆಯೋದ್ರಲ್ಲಿ ಬಹಳ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿರ್ತಾರೆ. சில பேர் மீடியால ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಮಾಧ್ಯಮಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. சில பேர் மியூசிக்ல டேலண்டா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಅವರು ವಾದ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. சில பேர் பாடல்ல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಆಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. சில பேர் கை வேலை, இந்த சித்திர வேலை செய்வதில் ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಕೈ ಕಲೆಗಳನ್ನ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಅವರು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வரங்களை, கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರು ವರಗಳನ್ನು, ಕೃಪೆಗಳನ್ನು ಆತನು ಇಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவரை அறிந்தவங்களா இருக்கலாம், அறியாம இருக்கலாம். ஆனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பூமியில யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் கடவுள் நல்லதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ದೇವರನ್ನ ಅರಿತವರೋ ಅರಿಯದವರಾಗಿದ್ರೂ ಸಹ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಕೃಪೆಯ ವರಗಳನ್ನ ಇಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு என்ற உண்மையான தெய்வத்தை சொந்த ரட்சகரா கடவுளா இயேசுவை ஏற்றுக்கொள்றானோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நேச்சுரல் டேலண்ட்ஸ் ஆண்டவர் அதை சூப்பர் நேச்சுரலா மாத்துறாரு. ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುವಾತನಾಗಿರ್ತಾನೋ ಆಗ ಆ ದೇವರು ಅವನ ಒಳಗಿರುವಂತ ಪ್ರಾಕೃತಿಕವಾದ ವರವನ್ನ ಆತನು ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿದ ವರವನ್ನಾಗಿ ಆತನು ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த நேச்சுரல் டேலண்ட்ஸ் அபிலிட்டிஸை நம்ம என்ன பண்றோம், நம்ம படிச்சு நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அறிவை வளர்த்து கொண்டு நம்ம அதில் தேறினவர்களாகிறோம். ಈ ಒಂದು ಪ್ರಾಕೃತಿಕವಾದಂತ ವರವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಡೆದುಕೊಳ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಓದೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಓದಿ ಅದರಲ್ಲಿ ವಿವೇಕವನ್ನ ನಾವು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஆனா இங்க நம்ம பார்த்த கொரிந்தியர் புஸ்தகத்துல இந்த வரங்கள் நேச்சுரல் டேலண்ட்ஸ் இல்ல, இது பரிசுத்த ஆவியினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ಪಗರ್ದು ಕೊಡುತ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ಈ ವರಗಳು ಅದು ಪ್ರಾಕೃತಿಕವಾದ ವರಗಳಲ್ಲ. ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರೋ ಅವರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತನ್ನ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ ಹಂಚಿಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இத நம்ம பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்துல. உங்களுக்காக நான் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று ಅಳಿக்கப்பட்டிருக்கிறது. 4ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಿಮಗೋಸ್ಕರ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ವರಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧಗಳುಂಟು, ದೇವರಾತ್ಮನು ಒಬ್ಬನೇ. ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧಗಳುಂಟು, ಕರ್ತನು ಒಬ್ಬನೇ. ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧಗಳುಂಟು, ಸರ್ವರಲ್ಲಿ ಸರ್ವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸುವ ದೇವರು ಒಬ್ಬನೇ. ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಲ್ಲಿ ತೋರಿ ಬರುವ தேவராத்மன வரಗಳು சர்வர பிரயோஜனார்த்தகವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟವೆ. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆவியினுடைய அனுகிரகம் சபையினுடைய பிரயோஜனத்துக்காக, இன்னொரு மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் ಸಭೆக்குள்ள ವರங்களை பயன்படுத்துறவரா இருக்கிறாரு. ಆತ್ಮನ ವರಗಳನ್ನ ದೇವರು ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿ ಆತನು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಂಚಿಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஏன்னா எபேசியர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಎಫೆಸ್ಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம், எபேசியா புஸ்தக 4ನೇ அத்தியாய. உங்களுக்காக 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரின் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களுக்கு சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினவர் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்வான இடங்களில் இருக்கிறார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு
ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் ஆவியிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் ಏರ್ಪಡಿಸಿனார். ನೀವೆಲ್ಲರೂ ಒಬ್ಬನೇ ದೇಹಕ್ಕೆ ಸೇರಿದವರು, ಒಬ್ಬನೇ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿದವರು, ಒಂದೇ ಪದವಿಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕರ್ತನು ಒಬ್ಬನೇ, ಭರವಸವು ಒಂದೇ, ಸ್ನಾನ ದೀಕ್ಷೆ ಒಂದೇ, ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು ಒಬ್ಬನೇ, ಆತನು ಎಲ್ಲರ ಮೇಲಿರುವವನು, ಎಲ್ಲರ ಮುಖಾಂತರ ಕಾರ್ಯ ನಡೆಸುವವನು, ಎಲ್ಲರಲ್ಲಿ ವಾಸಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬನಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ ಅವನವನಿಗೆ ಕೃಪಾವರವು ದೊರಕಿದೆ. ಆದುದರಿಂದ ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿದಾಗ ತಾನು ಜಯಿಸಿದ ಬಹು ಜನರನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳುತ್ತಾನೆ. ಏರಿ ಹೋದನೆಂದು ಹೇಳಿದರಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಅಧೋಭಾಗಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದಾನೆಂತಲೂ ಹೇಳಿದ ಹಾಗಾಯಿತಲ್ಲ. ಇಳಿದು ಬಂದವನು ಮೇಲಣ ಎಲ್ಲ ಲೋಕಗಳಿಗಿಂತ ಉನ್ನತವಾಗಿ ಏರಿ ಹೋದವನೇ. ಆದುದರಿಂದ ಸಮಸ್ತ ಲೋಕಗಳನ್ನು ತುಂಬಿದವನಾದನು. ಆತನು ಕೆಲವರನ್ನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಸೌವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿಯೂ, ಉಪದೇಶಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த மனுஷங்களுக்காக மரித்தாரு. அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தாரு. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவர் கொண்டு போனாரு. வரங்களை சபைக்கு கொடுத்தாரு. எதற்காக வரங்களை கொடுத்தாரு இங்க சொல்லுது? சபை பக்தி விருத்தி அடையும்படிக்கு, தேறினவர்களாய் சபை நிற்கும்படிக்கு. இன்னைக்கு சபையிலேயே ஆண்டவர் வித்தியாசமான ஊழியங்களை, 5 வகையான ஊழியங்களை, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் என்று 5 விதமான ஊழியங்களை, வரங்களை ஏன் சபையில வித்தியாசங்களை வைத்திருக்கிறார்னாக்கா, இது எல்லாமே சபையின் வளர்ச்சிக்காக, சபை கட்டப்படுவதற்காக, சபை இன்னும் ஆண்டவருக்குள்ள தேறினவர்களாய் நிற்பதற்காக ஆண்டவர் இந்த கிஃப்ட, இந்த காலிங்க சபைக்குள்ள வைத்திருக்கிறாரு. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನ ನಂಬಿದವರು, ಆತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟವರು, ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದನೆಂಬುದನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ, ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತನು, ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಆತನು ನಮಗೆ ವರಗಳನ್ನು ಆತನು ಅನುಗ್ರಹಿಸಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಆ ವರಗಳು ಏನಕ್ಕಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ ಅಂದರೆ, ಆ ವರಗಳು ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆತನು ಆ ವರಗಳನ್ನು ನಮಗೆ ಹಂಚಿಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಕೆಲವರನ್ನು ಆತನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಆತನು ಸೌವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿಯೂ, ಉಪದೇಶಕರನ್ನಾಗಿಯೂ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஸோ இந்த ஊழியத்திற்கு காரணர் யாரு? ஊழியத்துக்கு அழைக்கிறது யாருன்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. ಈ ಸೇವೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯುವವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುತ್ತಾನೆ. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ஊழியம் செய்யணும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, நான் சொல்றேன், நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் அதுல சந்தோஷமா நீங்க ஊழியம் செய்யுங்க. நான் இப்படி அழைக்கப்படலையேன்னு வேற ஒருத்தர் ஊழியத்தை பார்த்து நீங்க உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை என்னவாக அழைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரோ, அதுல ஆண்டவர் உங்களுக்கு போதுமான கிருபையும் வரங்களையும் அவங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அந்த வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுது? தேவனுடைய சபையை நாம் கட்டி எழுப்புவதற்காக, தேவனுடைய ஊழியத்தை நாம் பக்தி விருத்தியில நடத்துவதற்காக, அநேக ஜனங்களை கட்டுவதற்காக தேவன் இந்த வரத்தையும் ஊழிய அழைப்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க சந்தோஷமா ஆண்டவர் ಸ್ತೋತ್ರம் பண்ணுங்க. ಇದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನನ್ನ ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನನ್ನ ದೇವರು ಕರೆದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ಒಂದು ವೇಳೆ ಇತರರ ಸೇವೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಅವರ ಹಾಗೆ ನನ್ನನ್ನ ಕರೆದಿಲ್ಲ, ಇವರ ಹಾಗೆ ಕರೆದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯುವಾತನಾಗಿದ್ದಾನೆ.
ಆಗಿದ್ದಾನೆ. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಾದ್ರೂ ಸರಿ, ಸೇವೆ ಯಾವುದಾದ್ರೂ ಸರಿ, ನೀವು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವವರಾದರೆ ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ಆ ಸೇವೆಯನ್ನ ಉತ್ತೇಜಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವೆಯನ್ನ ನೀವು ಮಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுடைய வரங்கள், உங்களுடைய அழைப்பு விசேஷமானவைகளா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆಯು ವಿಶೇಷವಾದವಾಗಿದೆ. உங்க வரங்கள் விசேஷமா இருக்கிறது. ನಿಮ್ಮ ವರಗಳು ವಿಶೇಷವಾದವುಗಳಾಗಿವೆ. உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கலன்றத பார்க்காதீங்க. அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறபடினால என்னுடைய மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள நுழை என்று உங்களை பார்த்து அவர் புகழ்ந்து உங்கள் நிமித்தம் அவர் மகிழ்ச்சி அடைகிறவரா இருக்கிறாரு. ನಿಮಗೆ ದೇವರು ಏನನ್ನ ಕೊಟ್ಟಿಲ್ಲೋ ಅದನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ದೇವರು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಾಗ, ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಾಗ, ಎಲ್ಲಾ ನಂಬಿಗಸ್ತ ಆಳೆ ದಣಿಯ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ಅನುಭವಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡು ಆತನು ಕರೆಯುವಾತನಾಗಿರುತ್ತಾನೆ. நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறது. ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಈ ದಿನಗಳು ಕಡೆಯ ದಿನಗಳಾಗಿವೆ. ஆண்டவர் ಅನೇಕ ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறாரு. ದೇವರು ಅನೇಕ ಸೇವಕರುಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅನೇಕ ಅರುವಡೆ ನಮಕಾಗ வைக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗಾಗಿ ಅನೇಕ ಸುಗ್ಗಿಯ ಕೆಲಸವನ್ನ ದೇವರು ಈಗಾಗಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அழைப்பையும் நம்ம கொடுத்திருக்கிற வரங்களையும் என்னதென்று தெரிந்து கொண்டு நாம் அவருடைய ராஜ்யத்துல பலமாய் நாம் இறங்கி ஆண்டவருக்காக நின்று நம்ம கிரியை செய்யும் போது பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை கொண்டு ಪರಾಕ್ರಮமான ಕಾರ್ಯங்களை செய்வார் என்பதுல ಸಂದೇಹமே ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೀವು ದೃಢ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವುದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂಶಯವೂ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. மீண்டும் கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது வரங்களுக்கு எஜமானன் என்று சொல்லும் போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವು ತಿರುಗಿ 1 ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ವರಗಳಿಗೆ ಯಜಮಾನನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರಗಳಿಗೆ ಯಜಮಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வரங்களுக்கு எஜமானன் பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. ஊழியத்துக்கு எஜமானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. ವರಗಳಿಗೆ ಯಜಮಾನನು பவித்ராத்மனாகிದ್ದಾನೆ, சேவைಗೆ ಯಜಮಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இவை எல்லாவற்றையும் எல்லாருக்குள்ளேயும் சிருஷ்டிக்கிறதான கர்த்தர் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் ஒருவரே. ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬನೇ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சோ இன்றைக்கு நம்ம இந்த சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ் கொடுத்து பார்க்கும்போது ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿರುವಂತ ಈ ವರಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இத 3ஆ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ಇದನ್ನ ನಾವು 3 ಭಾಗಗಳನ್ನಾಗಿ ನೋಡಬಹುದು. இந்த 9 வரங்களும் இது நேச்சுரல் அபிலிட்டிஸ் இல்ல. இந்த 9 வரங்களும் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸா இருக்கிறது. ಈ 9 ವರಗಳು ಲೌಕಿಕವಾದಂತ ವರಗಳಲ್ಲ, ಇದೆಲ್ಲವೂ ಸಹ ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿರುವಂತ ವರಗಳು. இது ஒரு மனுஷன் இத பெற்றுக்கொள்றதுக்கு அவனுடைய தகுதி என்ன? ಇದನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಬೇಕಾದ ಅರ್ಹತೆ ಏನು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகரா கடவுளா ஏற்றுக்கொள்றது அது ஒன்றுதான் இதற்கான தகுதியா இருக்கிறது. ಇದಕ್ಕಿರುವಂತ ಅರ್ಹತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಇರುವಂತ ಯೋಗ್ಯತೆಯಾಗಿದೆ. நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், நீங்க பணக்காரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், நீங்க வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், நீங்க ஹைட்டா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், நீங்க சின்னவங்களா இருக்கலாம், வயசுல பெருசவங்களா, நீங்க பெரியவங்களா இருக்கலாம். இது உங்களை தகுதியாக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க முழு மனதோடு அவரை இரட்சகரும் ஆண்டவருமாய் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இந்த வரத்தை சபைக்கு உங்களுக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ನೀವು ಓದಿದಿರೋ ಓದಿಲ್ವೋ, ನೀವು ಕಪ್ಪಾಗಿದ್ದೀರೋ ಬೆಳುಪಾಗಿದ್ದೀರೋ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ, ಇಲ್ಲದ ನೀವು ಚಿಕ್ಕವರೋ ದೊಡ್ಡವರೋ, ಯಾವುದು ಈ ಅರ್ಹತೆಗಳನ್ನ ದೇವರು ಕೇಳುವಾತನಾಗಿರೋದಿಲ್ಲ. ಆತನು ಕೇಳುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಅರ್ಹತೆ, ನೀವು ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ, ಅದು ಒಂದೇ ಅರ್ಹತೆ, ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗಿದೆ. அப்ப இந்த 9 வரங்கள்ல முதலாவது இதை நான் 3ஆ பிரிக்க விரும்புகிறேன். ಈ 9 ವಿಧವಾದ ವರಗಳನ್ನ ನಾನು 3 ಭಾಗಗಳನ್ನಾಗಿ ವಿಭಜನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. முதலாவது பேசும் வரங்கள், ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾತನಾಡುವ ವರ. இரண்டாவது வெளிப்பாட்டின் வரங்கள், ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಂತ ವರಗಳು. மூன்றாவது கேட்டகரி வல்லமையின் வரங்கள். ಮೂರನೇ ಇರುವಂತ ಭಾಗ ಶಕ್ತಿಯುತವಾದಂತ ಭಾಗ. வெளிப்பாட்டின் வரங்கள் அப்படி என்று நம்ம பார்க்கும்போது
ಪ್ರಕಟಿಸುವ ವರಗಳೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ அதுல ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಜ್ಞಾನವನ್ನ ತಿಳಿಸುವಂತ ವಾಕ್ಯ, ಜ್ಞಾನ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இரண்டாவது அறிவை உணர்த்தும் வசனம். ಎರಡನೆಯದಾಗಿ ವಿವೇಕವನ್ನು ಕೊಡುವಂತ ಆತ್ಮ. ಮೂರನೆಯದಾಗಿ ஆவியை பகுத்தறிதல். ಅನಂತರವಾಗಿ ಆತ್ಮಗಳನ್ನ ವಿವೇಚಿಸುವಂತ ವರ. இந்த 3 வரமும் இட் வில் ரிவீல் சம்திங். ಈ 3 ವರಗಳು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಪ್ರಕಟಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் கொடுத்து இந்த 3 வரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறோம். ನಮ್ಮ ಭೂತಕಾಲ, ವರ್ತಮಾನ ಕಾಲ ಮತ್ತು ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲಗಳನ್ನ ಕುರಿತು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರಾಗಿರುತ್ತೇವೆ. அடுத்து நம்ம பார்க்க போறதான இந்த பேசும் வரம் எது என்றால், ಅನಂತರವಾಗಿ ಮಾತಾಡುವಂತ ವರಗಳು ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ தீர்க்க தரிசனம், ಪ್ರವಾದನೆ ವರ, அந்நிய பாஷை, ಅನ್ಯ ಭಾಷೆ ವರ, அந்நிய பாஷையின் வியாக்கியானம், ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುವಂತದ್ದು. இது மூணுமே, 3 ಸಹ இது சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டில பேசக்கூடிய வரங்களா இருக்கிறது. ಇದು ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿದಂತ ವರಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ವರವಾಗಿದೆ. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசாரியத்துவமான வரங்கள். ಇದು ಎಲ್ಲವೂ ಸಹ ಯಾಜಕ ಉದ್ಯೋಗವನ್ನ ಮಾಡುವಂತ ವರ. இது பேசக்கூடிய வரங்கள். ಇದು ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ವರ. மூணாவது கேட்டகரி ಈ ಮೂರನೆಯ ಭಾಗ ನೋಡುವಾಗ வல்லமையின் வரங்கள். ಅದು ಶಕ್ತಿಯ ವರವು. விசுவாசம், ಅದು ನಂಬಿಕೆ. குணமாக்கும் வரங்கள், ಅದು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತ ವರ. அற்புதம் செய்யும் சக்தி. ಅನಂತರವಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿ. இந்த 3 வரமும் ಈ 3 ವರವು will do something. ಇದು ಏನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த 9 வரமும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், இது நேச்சுரல் அபிலிட்டியோ நேச்சுரல் டேலண்டோ இல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனால் கொடுக்கப்படுற சூப்பர் நேச்சுரல் ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಗಿಫ್ಟ್ ಆಗಿರುತ್ತದೆ. ನಾನು ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನಿಮಗೆ ಖಚಿತಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, 9 ವಿಧವಾದ ವರಗಳು ಪ್ರಕೃತಿಗೆ ಒಳಗೆ ಕೊಡಲ್ಪಡುವಂತದಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಲೌಕಿಕವಾದಂತ ವರಗಳಲ್ಲ. ಇದು ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿರುವಂತ ವರವು. ಇದು ಪವಿತ್ರಾತ್ಮನ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நம்ம முதல் பார்த்ததான இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் என்று சொல்லும்போது, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದಂತ ಪ್ರಕಟಿಸುವಂತ ವರವನ್ನ ಕುರಿತು ನೋಡುವಾಗ நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஏதோ ஒரு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ನಾನು ಅವಾಗಲೇ ಹೇಳಿದೆ, ಈ ಒಂದು ವಿಷಯಗಳು ಏನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಪ್ರಕಟಿಸುವಂತದಾಗಿದೆ. அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லும்போது, ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಡುವಂತ ಆ ವಾಕ್ಯವು இது நமக்கு இந்த கிஃப்ட் கொடுத்த உடனே நம்ம ரொம்ப அறிவாளி ஆயிடுவோம்னு அர்த்தம் இல்ல. ಈ ಒಂದು ವರವನ್ನ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ನಾವು ಏನೋ ತುಂಬಾ ಜ್ಞಾನಿಗಳಾಗ್ಬಿಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಅಲ್ಲ. எப்படி கம்ப்யூட்டர்ல ஒரு வேர்டு நம்ம பிரஸ் பண்ணாலே அதுக்கான எல்லா டிக்ஷனரி, எல்லா அர்த்தத்தையும் நம்ம முன்னால கொண்டு அந்த ஸ்கிரீன் காட்டுதோ, அந்த மாதிரி இந்த கிஃப்ட் கிடைச்ச உடனே நம்ம பிரெயின் பைபிள்ல இருக்கிற எல்லா வசனத்தையும் நமக்கு அப்படியே ஸ்கிரீன்ல காட்டணும். அப்படி இல்லை. இது ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಕಂಪ್ಯೂಟರ್ ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಕಂಪ್ಯೂಟರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಕ್ಷರವನ್ನ ನಾವು ಒತ್ತುವಾಗ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲಾ ಒಂದು ಮಾಹಿತಿಗಳನ್ನ ಕೊಡುತ್ತದಲ್ಲೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ನಮ್ಗೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದ ಜ್ಞಾನವನ್ನ, ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಮುಂದೆ ಹಾಗೆ ತೋರಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. இது அப்படிப்பட்ட அறிவு இல்ல. ಇದು ಆ ರೀತಿಯಾದಂತ ಜ್ಞಾನ ಅಲ್ಲ. நீங்க இந்த கிஃப்ட பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ಈ ಒಂದು ವರವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ நீங்க வேதத்துக்குரிய அறிவு இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಸತ್ಯವೇದದ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿದ್ರೆ, இந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட நீங்க வேதத்தை படிக்கலனா, வேதத்தை ஆடியோ பைபிள்ல கேட்கலனாக்கா, ವೇದತೆ ಕುರಿತ ಅರಿವು ಉಂಗಳಾಲ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳ முடியாது. ಒಂದು ವೇಳೆ ಈ ಒಂದು ವರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ನಂತರವೂ ಸಹ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದದೆ, ನೀವು ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದಾದರೆ ನಿಮಗೆ ವಾಕ್ಯದ ಮಾಹಿತಿಗಳು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. அப்போ வேதத்தை குறித்த அறிவு வளரணும்னாக்கா, அது மெடிடேஷன் மூலமா, அது நீங்க கடவுள் கொடுக்கிற உங்களுடைய நேரத்தின் மூலமா, வேத வாசிப்பின் மூலமா, ஸ்டடியின் மூலமா தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கான அறிவு பெருகுகிறதா இருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದದ ಎಲ್ಲಾ ವರಗಳು ஓகே. அப்போ உங்களுடைய அறிவு பெருகணும்னாக்கா, நீங்க கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து இந்த வசனத்துக்கு உங்க நேரத்தை கொடுக்கறதுனால, பைபிளுக்கு உங்க டைமை கொடுக்கறது மூலமா தான் நீங்க வேதத்தினுடைய அறிவுல வளர முடியும். இந்த கிஃப்ட் வந்த உடனே இது எல்லாமே ஸ்டோர் ஆயிடாது.
ಈ ಸತ್ಯವೇದದ ಈ ಜ್ಞಾನವು ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಬೇಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದವನ್ನ ತೆರೆದು ಓದುವವರಾಗಿರಬೇಕು, ಅದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು ವಿನಃ ಒಂದು ವೇಳೆ ವರವು ನನಗೆ ಸಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಈ ವರವು ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವುದಿಲ್ಲ, ಅದು ನಿಮಗೆ ಕಲಿಸುವುದಿಲ್ಲ. ನೀವು ಅದನ್ನ ಓದಬೇಕು, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಕೇಳಬೇಕು. யாக்கோபு 1:5 சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லி, ಯಾಕೋಬ 1:5 ಯಾವನಿಗಾದರೂ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದರೆ ಅವನು ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳಲಿ, ಆತನು ಅಂಗಿಸದೆ ಉದಾರ ಮನಸ್ಸಿಂದ ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப நீங்க தேவனுடைய விஷயத்துல நீங்க தெரிந்தவர்கள் ஆகணும்னா, அறிவுல நீங்க தேவனுடைய வசனத்தின் அறிவுல வளரணும்னாக்கா, நீங்க ஆண்டவருக்குள்ள மெச்சூரிட்டியில வளரணும்னாக்கா, நீங்க அதுக்கான நேரத்தை கொடுக்கணும், அதுக்கான எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களால வளர முடியும். கிஃப்ட் வந்த உடனே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth வந்துராது. கிஃப்ட் வந்து அதுக்குரிய வேலையை தான் செய்யுமே தவிர, ஸ்பிரிச்சுவல் growthன்றது உங்க டெய்லி தேவனோடு உள்ளதான நேரமும் டிவோஷனும் தான், உங்களுடைய டைம் தான், உங்களுக்கு ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்தவர்களா கொண்டு போகும். ಈ ಒಂದು ವರವು ನಿಮಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಇದು ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕ ಅನುಭವವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನೀವು ಆತ್ಮಿಕ ಅನುಭವ ನಿಮಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದುವವರಾಗಿ ಅದನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப இந்த வரம் என்ன செய்யும்? ಹಾಗಾದ್ರೆ ಈ ವರವು ಏನ್ ಮಾಡ್ತದೆ? இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்றது என்ன? ಈ ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಡುವಂತ ಈ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? அறிவை உணர்த்தும் வசனம்னா என்ன? ಈ ವಿದ್ಯಾ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? அப்ப இந்த அறிவை உணர்த்த வசனம்ன்றது, ಈ ವಿದ್ಯಾ ವಾಕ್ಯ ಅಂತಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ, இது எப்பவுமே என்ன பண்ணோம்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்ல ஒரு சூழ்நிலைய, ஒரு காரியங்களை பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அது ரிவீல் பண்ணும். ಈ ವಿದ್ಯಾ ವಾಕ್ಯವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಭೂತಕಾಲ ಮತ್ತು ವರ್ತಮಾನ ಕಾಲಗಳನ್ನ ಕುರಿತು ಅದು ಪ್ರಕಟಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நீங்க ஜெபம் பண்ணும் போது, நீங்க ஸ்பிரிட் ரிலீம்ல கனெக்ட் ஆகும் போது, உங்க ஆவியில நீங்க இந்த ரெவலேஷனை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ಆತ್ಮಿಕ ವಲಯದಲ್ಲಿ ನೀವು ಇರುವಾಗ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. நான் ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஒரு கூட்டத்துல நாங்க ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் மாதிரி காட்டினாரு. அந்த விஷன்ல நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு காட்டினாரு. அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಒಂದು ಸತಿ ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಅಲ್ಲಿ ನನಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ಕೊಟ್ಟರು. ಆ ದರ್ಶನದಲ್ಲಿ ಒಂದು ವರ್ಷವನ್ನ ಕೊಟ್ಟರು. ಅನಂತರವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಅರ್ಥಗಳನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. அப்போ நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே 1985 நீங்க சொல்றீங்களே, இந்த ஒரு பெரிய பில்டிங்கை நீங்க காட்டுறீங்களே, நான் ஆண்டவர்கிட்ட பேசின்னு இருக்கும் போது அப்போ ஆண்டவர் சொன்னாரு, 1985ல நான் இந்த ஒரு வசனத்தை இந்த சகோதரருக்கு நான் வாக்குத்தத்தமா சொன்னேன். அவர் அந்த வசனத்துக்காக அவர் பிலீவ் பண்ணி ஜெபம் பண்ணின்னு இருக்காரு. நீ சொல்லு அவர்கிட்ட, இந்த ஆண்டுல நான் அதை நிறைவேற்றுவேன். ಆತನು ದೇವರು ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನ, ಒಂದು ಕಟ್ಟಡವನ್ನ ತೋರಿಸಿ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ 1985ನೇ ಇಸ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವಾಗ ನಾನು ಕೇಳಿದವರು ಏನನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಈ 1985ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆ ವ್ಯಕ್ತಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನೀನು ಅವನಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು, ದೇವರು ಈ ವಾಗ್ದಾನವನ್ನ ನೆರವೇರಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அல்லேலூயா. சோ வரங்கள் வந்து என்ன பண்ணும், இந்த அறிவை உணர்த்த வசனம் பாஸ்ட் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் வெளிப்படுத்தும். அப்ப அந்த பிரதருக்கு போய் நான் சொன்னேன், பாருங்க பாஸ்டர், ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு 1985ல இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாராமே, இந்த ஆண்டுல ஆண்டவர் 1999ல ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க லைஃப்ல வந்து மீண்டும் கன்ஃபார்ம் பண்றாரு. இதை நீங்க திடமனதா இதை நீங்க பிடித்து கொள்ளுங்க. இந்த ஆண்டுல ஆண்டவர் இதை பரிபூர்ணமா நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவரை நான் என்கரேஜ் பண்ணேன். ಈ ವಿದ್ಯಾ ವಾಕ್ಯವು ಅದು ಭೂತ ಕಾಲಗಳನ್ನ ಮತ್ತು ವರ್ತಮಾನ ಕಾಲಗಳನ್ನ ಅದು ಪ್ರಕಟಿಸುವಂತದಾಗಿದೆ. ಆ ಬ್ರದರ್ ಹತ್ರ, ಆ ಸಹೋದರನ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ, ದೇವರು 1985ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ದೇವರು ಈ 1999ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಆ ವಿಷಯಗಳನ್ನ, ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸುವಾತನಾಗಿ
ಆತನಾಗಿದ್ದಾನೆ, ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ, ದೇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನಿಮಗೆ ನೆರವೇರಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಹೋಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಿ ಬಂದೆ. வேதத்துல கூட நம்ம பார்க்கும்போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸಹ ನಾವು ನೋಡುವಾಗ பழைய ஏற்பாட்டு காலத்துல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ சவுல் ராஜாவா இருக்கும்போது ಸೌಲನು ರಾಜನಾಗಿರುವಾಗ அந்த ராஜாவாகிறதுக்கு முன்பாக ಆ ರಾಜನಾಗುವುದಕ್ಕಿಂತ ಹಿಂದೆ ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய கழுதை வந்து காணாம போகிறது. ಒಂದು ದಿನ ಅವನ ತಂದೆಯ ಕತ್ತೆಯು ಕಾಣದೆ ಹೋಗುತ್ತದೆ. இப்போ சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்பதாக அவங்க அப்பாவுடைய கழுதை காணாம போகுது. அப்படி காணாம போகும்போது அந்த கழுதையை தேடி சவுல் போறாரு. ಅವನ ತಂದೆಯ ಕತ್ತೆಯು ಕಾಣದೆ ಹೋಗುವಾಗ ಆ ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಸೌಲನು ಹೋಗುವಾಗ அப்போ சாமுவேல் அவருக்கு இடைப்பட்டு அதுக்கு முன்பாக ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஒருத்த கழுதையை தேடி வருவா, அவன் தான் இஸ்ரவேலின் மேல ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்றாரு. ಸಮುವೇಲನನ್ನ ಸೌಲನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸಮುವೇಲನಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಈ ರೀತಿ ಒಬ್ಬನು ಕತ್ತೆಯನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ, ಅವನನ್ನು ನೋಡುವಾಗ ಇವನನ್ನೇ ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನಾಗಿ ಆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಸಮುವೇಲನಿಗೆ ಹೇಳುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்க்கும்போது சொல்றாரு, மகனே பயப்படாத, காணாமல் போன உன் தகப்பனுடைய கழுதை அகப்பட்டது, கிடைத்தது என்று சொல்லி சவுலை பார்த்து சொல்றாரு. ಸಮುವೇಲನು ಸೌಲನ ನೋಡುವಾಗ, ಮಗನೇ ಕಳೆದು ಹೋದಂತ ನಿನ್ನ ತಂದೆಯ ಕತ್ತೆಯು ಸಿಕ್ಕಿತ್ತು, ನೀನು பயப்படಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ இந்த இடத்துல வெளிப்படுறதான தீர்க்க தரிசனம் என்னவா இருக்குன்னா, அது அறிவை உணர்த்தும் வசனம். அது என்ன பண்ணுது, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த தீர்க்க தரிசனமா ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்றோம். ಇಲ್ಲಿ ನಡೆದಂತ ವಿಷಯವೇ ಪ್ರಕಟಣೆ ಆಗಿದೆ. ಅಂದ್ರೆ ಈಗಾಗಲೇ ನಡೆದು ಮುಗಿದಿರುವಂತ, ಅಂದ್ರೆ ಭೂತಕಾಲದ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳುವಂತದ್ದೇ ಈ ವಿದ್ಯಾವಾಕ್ಯದ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, உன் கழுதை தொலைஞ்சு போச்சு, ஆனா இப்போ அது கிடைத்திருக்கு. ಸಮುವೇಲನು ಸೌಲನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಕಳೆದು ಹೋಗಿರುವಂತ ನಿನ್ನ ತಂದೆಯ ಕತ್ತೆಯು ಸಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் வெளிப்பாடு, ಇದೇ ಪ್ರಕಟಣೆ ಆಗಿದೆ. அறிவை உணர்த்த வசனம் கிஃப்ட் இருக்கிறவங்களால பாஸ்ட் டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸையும் அவங்க ஆவியில என்ன பண்ண முடியும், அவங்க பெற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசனமா ஜனங்களுக்கு சொல்லி சபையை பக்தி விதத்துல அவங்க நடத்த முடியும். ಈ ವಿದ್ಯಾವಾಕ್ಯದ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿರುವವರು ಭೂತಕಾಲ ಮತ್ತು ವರ್ತಮಾನ ಕಾಲಗಳನ್ನ ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೊಂದಿ ಅವರ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿದಿ ಸಭೆಯನ್ನ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை ஜபத்துல நீங்க ஜபிக்கும் போதோ இல்ல நீங்க வர்ஷிப் பண்ணும் போதோ ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு கனவின் மூலமாவோ இல்ல உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாவோ இல்ல தரிசனத்தின் மூலமாவோ வசனத்தின் மூலமாவோ இல்ல இமேஜினேஷன் மூலமாவோ ஆண்டவர் உங்களோடு பேசுறாருன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த கிஃப்ட அவருடைய சபையின் வளர்ச்சிக்காக, சபையின் தேறினதற்காக ஆண்டவர் இன்னும் உங்களை அதிகமா பயன்படுத்துவாராக. ಒಂದು ವೇಳೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಆ ವರಗಳು ಇರುವುದಾದ್ರೆ, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ದೇವ್ರ ನಿಮ್ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗಲೂ ದೇವ್ರ ನಿಮ್ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಕಲ್ಪನೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಬಹುದು. ಆ ರೀತಿಯನ್ನ ವರಗಳನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ನಿಮಗಾಗಿ ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿದ್ದೇನೆ. இப்போ ஒருவேளை இந்த 9 வரத்துல உங்களுக்கு எதையாகில ஒரு வரம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த வரத்துல நீங்க தேறினவர்களாய் சபையை நீங்க பக்தி ருத்துக்குள்ள நடத்தும்படிக்கு உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். நான் தொடர்ந்து வருகிறதான வாரங்கள்ல இந்த 9 வரத்தை குறித்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா பேச விரும்புறேன். இன்றைக்கு அறிவை உணர்த்த வசனத்தை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு எனக்கும் பரிசுத்த ஆவியின் வரங்கள் இப்படி இருக்கிறது என்று என் கூட நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா, உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமா அவருடைய ஆவியையும் அவருடைய அபிஷேகத்தையும் அனல் மூட்டி எழுப்புவாராக, உங்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் பிளஸ் பண்றேன். ಒಂದು ವೇಳೆ 9 ವಿಧವಾದ ವರಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದನ್ನ ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾತ್ಮಕವಾಗಿ ಇನ್ನೂ ವೃದ್ಧಿಯಾಗಿ ದೇವರು ಬಳಸಿಕೊಳ್ಳಲಿ, ಇನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಬಳಸಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. ಒಂದು ವೇಳೆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ನೀವು, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಈ ವರಗಳು ಇನ್ನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಆ ವರಗಳನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರ ಬಳಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರಿಗೆ ವರಗಳು ಬೇಕು, ಈ ವರಗಳನ್ನು ನಾನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಈ ವರಗಳಲ್ಲಿ ನಾನು ಮುಂದುವರಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಮಾತನಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತೇನೆ. ಇದನ್ನ ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾತ್ಮಕವಾಗಿ ನೀವು ಬಳಸುವವರಾಗಿರ್ರಿ. ஒருவேளை இன்னைக்கு இந்த வரம் எனக்கு இல்லை நீங்க சொன்னாலும்
ஆண்டவர் இந்த வரத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ಒಂದು ವೇಳೆ ಈ ವರಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಾದರೂ ಸಹ ದೇವರು ನಿಮಗೆ ಆತನು ಕೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. என் கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. ಈಗಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರನ್ನ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕಾಗ್ತದೆ. உம்முடைய அபிஷேகம் வல்லமையா இறங்குவதாக. ನಿನ್ನ ಅಭಿಷೇಕವು ಬಲ ಶಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿ ಇಳಿದು ಬರಲಿ. இப்பொழுதே வரங்கள் இறங்குவதாக. ಈಗಲೇ ವರಗಳು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. இப்பொழுதே அவர்களுக்குள் இருக்கிற வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. ಈಗಲೇ ಅವರ ಮೇಲಿರುವಂತಹ ವರಗಳು ಅದು ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಎದ್ದೇಳಲಿ. சபைக்கு அது பிரயோஜனமா இருப்பதாக. ಸಭೆಗೆ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿರಲಿ. வரங்களை நீர் பயன்படுத்துங்க ஐயா. ಆ ವರಗಳನ್ನ ಅವರ ಮೇಲಿರುವಂತಹ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೋ. சபைக்கு அவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ಸಭೆಗಳಿಗೆ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಇಡು. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ನಿಮ್ಮ ஆண்டவரே. ರಾಜ್ಯಕ್ಕೆ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಡು. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வீட்டுல சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்பொழுதே ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ಈಗಲೇ ಇವರೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಿನ್ನ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸಿಕೋ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ಆಮೆನ್. God bless you all. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. Amen. ಆಮೆನ್.